ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி வந்திருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாங்கிறத விட ஏதோ ஒரு வகையில் வந்து நாம் 2 வருடங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து நடத்தி வந்திருக்கோம். ஸோ இந்த 2 வருடங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ப்ரோ நீங்க இந்த சீரீஸ் இதை போடலாம் ப்ரோ, அல்லது இந்த விஷயத்த நீங்க பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து அவருடைய ஃபீட்பேக்கை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வச்சுதான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் நாம நம்ம சேனல்ல வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறோம், என்னென்ன விஷயங்களை எட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த டாக் வித் சம்ஹான் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து முதலாவது நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து என்னென்ன விஷயங்களை வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத, என்னென்ன கண்டென்ட்டை வந்து நான் இனிமே போட போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போறேன். இதை வந்து நான் முடிவெடுத்த விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து என்கிட்ட காண்றவங்க அல்லது மெசேஜ்ல கமெண்ட்ல அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரோ இந்த விஷயத்த வந்து நீங்க யூடியூப் சேனல்ல வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து நான் எடுத்து அதை வந்து அப்டேட் அவங்களுக்கு தர போறேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினோ. நான் வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு சில ஆர்டினோ மொடியூல்ஸ், அதாவது சென்சர்னு சொல்லலாம் ஆர்டினோ, அதே போல சென்சர் சில மொடியூல்ஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அதை கோட் பண்றதா இருக்கட்டும், அந்த சர்க்கிட் டயக்ராம், அதை வச்சு ப்ரோக்ராம் எழுதுறது, அதே போல அதை வச்சு ப்ரொஜெக்ட் செய்யறது அப்படின்னா சின்ன வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அல்ட்ராசோனிக் சென்சர், ஐஆர் சென்சர் அப்படின்னு. இதை வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம், ப்ரோ நீங்க ஆர்டினோ வந்து ஒரு சீரீஸா ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, ஒவ்வொரு வீடியோவா வந்து படிப்படியா வந்து ஆர்டினோ சம்பந்தமாக வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து தமிழ்ல அதே போல என்ன மாதிரி ஒரு சின்ன ஏஜில் இருக்கிறாள் வந்து சொல்லி கொடுக்கறது எங்களுக்கு இலகுவா விளங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல நம்ம எல்சிடி டிஸ்பிளே, அதே போல சர்வோ மோட்டார் சம்பந்தமா போட்ட வீடியோஸுக்கெல்லாம் வந்து நம்மளோட வளமையா நம்மளோட வீடியோஸுக்கு போற வியூஸை விட நிறைய வியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா போயிருந்துச்சு. ஸோ நான் இனிமே முடிவெடுத்திருக்கேன் வந்து ஆர்டினோ சம்பந்தமாக ஒரு சீரீஸ் வந்து போடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். இது முதலாவது அப்டேட். 2வது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ப்ரோ நீங்க எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அதே போல நம்ம சேனல்ல வந்து வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி வந்து பாக்குறதே கிடையாது. ஸோ நீங்க வந்து சயின்ஸ் ரீதியாக விஞ்ஞான ரீதியான சில பரிசோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க போடுங்க ப்ரோ அப்படின்னு சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நாம இப்போ பாடப்பரப்பில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்பெரிமெண்ட், ஃபன்னியான எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நாம சயின்ஸ் ரீதியாக வந்து செஞ்சு காட்ட போறோம். ஸோ இனிமே வரப்போற வீடியோஸ் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சம்பந்தமான வீடியோஸும் வரலாம்ங்கிறது தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நாமளே ஒரு பிசியை வந்து நாம பில்ட் பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தெரிவிக்கக்கூடிய பிசி எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து நாமளே எல்லா பிசியில இருந்தும் பார்ட்ஸை வந்து எடுத்து ஒரு பிசியை வந்து நாம பில்ட் பண்ண போகிறோம். எனக்கு இதுவரைக்கும் வந்து பிசி சம்பந்தமான பிசியை பில்ட் பண்றது, அதே போல பிசியோட டயக்ராம், சர்க்யூட் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இருக்கே தவிர அட்வான்ஸ் லெவல்ல நமக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ ஒரு பேசிக்கான பிசி சம்பந்தமான ஒரு நாலேஜை வச்சு ஒருத்தர் வந்து ஒரு பிசியை பில்ட் பண்ணக்குள்ள எந்த மாதிரியான சவால்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க அந்த சீரீஸ்ல வந்து பார்க்கணும். ஸோ பிசி பில்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸை வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல வந்து பிசி சம்பந்தமான சில பேசிக் நாலேஜ் வந்து நீங்க அதில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க வந்து கிரேட் 10, 11 அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா ஐசிடியில வந்து ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்களை வந்து நீங்க அதில் பார்த்துக்கொள்ள முடியும். லைவா வந்து நீங்க வீடியோவில் அந்த ஹார்ட்வேர்ஸை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல வந்து எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் வந்து ஐடியா. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கு. ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் வந்து செய்யணும், அது எப்படி இதுவரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி எப்படி வித்தியாசமா யோசிச்சு செய்யற அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நாம சில ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து விவசாயத்துறையில வந்து, அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில வந்து, அதே போல போக்குவரத்து துறை அப்படின்னு சொல்லி வித்தியாசமான துறைகள்ல வந்து என்னென்ன கண்டுபிடிப்புகளை நாம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு 17, 18 வயசுக்குட்பட்ட ஒரு மாணவனா எந்த புத்திக்கு ஏற்ற மாதிரியான எந்த சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சீரீஸுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ கூறின
எல்லா விஷயங்களையும் வந்து நான் நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து எதிர்காலங்களில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க பண்ற வேலையெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல இந்த யூடியூப் சேனல்ல இருந்து நீங்க எப்படி பயனடைகிறீங்களோ அதே போல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா பயனடையணும் அப்படின்னு வந்து நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அதே போல நான் கூறின மாதிரி இந்த ஆர்டினோ அதே போல நியூ ஐடியாஸை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இந்த சீரிஸ் பிசி பில்டிங் அப்படி இது சம்பந்தப்பட்டு இன்னும் நீங்க சில விஷயங்களை வந்து உங்களோட வீடியோவில் வந்து சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் ப்ரோ, இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து தோன்ற ஏதாவது விஷயங்கள் இருந்தா நீங்க அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. நான் எதிர்காலங்களில் மேக் பண்ற வீடியோஸ்ல வந்து அது சம்பந்தமாகவும் வீடியோஸ் வந்து போட பார்ப்பேன். அதோட நான் முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லணும். நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அது என்ன ப்ரொஜெக்ட்ங்கிறது வந்து போக போக ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே வந்து இதை செய்ய தோணிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் இருக்கு. இந்த ப்ரொஜெக்டை வந்து நான் 2 பார்ட்டா வந்து பிரிச்சு அதை வந்து வீடியோஸை வந்து போடுவேன். ஸோ அது வந்து சிலருக்கு முக்கியமாக வந்து விவசாயத்துறையில அதே போல விலங்கு வளர்ப்பு கோழிகள் வளர்க்குறவங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சொல்லிக்கொள்றேன், இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல யூஸ்ஃபுல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பர்சனுக்கு வந்து நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இருக்கும். இந்த சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ எதிர்காலங்களில் நாம கூறினது போல எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு உடனே வீடியோஸா வந்து வரும். அதை நீங்க பார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கொள்றேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோக்காக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.